அவங்க கொடுத்த வேலையில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கவர்மெண்ட்டில் அது வந்து அது கீழே இயங்குகிற ஒரு நிறுவனம் அந்த மாதிரி. ரெண்டாவது 80 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 80 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு இந்த சுச்சுவேஷனில் நான் போயிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. மாற்றி கேட்டிருக்கேன், மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் பண்ணல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்காங்க 3 சென்ட். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து டெவலப் ஆகாத ஏரியாவில் இருக்குது, அவுட்ரு சரியான அவுட்டரில் இருக்குது. அது கொடுத்து எந்த யூஸும் கிடையாது. குறிப்பாக நீதிமன்றத்தோட தீர்ப்பு உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? சிபிஐ விசாரித்து ஒரு மாதத்தில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற கேஸை விட அதை வேகமாக இது பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. திருப்தியாக இருக்கா? ஒரு நீதி கிடைக்குன்னு ஏதாவது நம்பிக்கை இருக்குது? நீதி கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல முறையாக விசாரித்து பண்ணால் கொஞ்சம் நல்லா. உங்களுக்கு சிபிஐ விசாரிக்கிற சரிதான் தோணுதா இல்லை சிபிசிஐடி அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது? இல்லை, சிபிஐ விசாரிக்க சரிதான் தோணுது. வேறு எந்தெந்த அதிகாரிகள் மீது இதெல்லாம் உள்ள அவங்களையும் கொண்டு வரணும்? ஏன்னா வெறும் காவலர்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பி இவங்கெல்லாம் மிஸ் ஆகிட்டாங்க, குறிப்பாக அந்த நிகிதாலாம் மிஸ் ஆகிட்டாங்க. அதில் ஏதாவது என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீதிமன்றத்துக்கு? அதுதான், இந்த போலீஸ்காரங்களுக்கு யார் உத்தரவு விட்டாங்களோ அவங்களையும் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது என்னோட. 3 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. 3 சென்ட் இடம். இந்த 3 சென்ட் இடமும் அந்த தம்பி அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் வந்து நம்ம கிட்ட சொல்றாப்புல, அந்த 3 சென்ட் இடமும் அந்த திருப்புவனத்திலிருந்து சுமார் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஒரு காட்டு பகுதி, தண்ணி இல்லாத பகுதி. அந்த 3 சென்ட் இடமும் ஒரு சென்ட் வெறும் 2000 ரூபா தான் போகுமா இப்போ உள்ள மதிப்பு. வெறும் 2000 ரூபா உள்ள போக மதிப்புள்ள மொத்தமே 3 சென்ட்டுக்கு வெறும் 6000 ரூபா. அப்ப இது யாரை ஏமாத்திருக்கா பண்ண விஷயம்.